ஹலோ கைஸ், இது என்ன சாப்பிட்றோன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐபிஎஸ் அட்மின். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபை லைட்டு, இது ஆட்டோ, இது மொத்தமே ஃபுல் ஆட்டோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஷோ, லாகின் இடன். லாகின் ஷோ பண்ணால் இந்த லாகின் இந்த டீட்டெயில் வந்து ஷோ ஆகும். நம்மளுக்கு தேவையில்லையா ஒவ்வொரு டைமும் நம்ம எடுக்கும்போது இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அதனால அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐபிஎஸ். அதுக்கு முன்னாடி லாகினை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து யூசர் நேம், இது வந்து பாஸ்வேர்டு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிருக்கும். அதுக்காக நான் இப்போ வந்து இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன், எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து இது வந்து லாகின், இது வந்து ரெஃப்ரெஷ். இப்போ ஆட்டோ லாகினை டிசேபிள் பண்ணியிருக்கேன், டிசேபிள் பண்ணிட்டேன். அடுத்துட்டு ஒரு டைம் பாருங்க, இது ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் லாகின். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்டர் பண்ணி இங்கே சைன்இன் பண்ணிக்கும். இப்போ பாருங்க, ஜஸ்ட் லாகின் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ லாகின் எனேபிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஆட்டோ லாகின் எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு 2-3 செகண்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிக்கும். அடுத்தது நம்ம சேவ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு சேவ் பண்ணிட்ட பிறகு நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இந்த பேனல் தேவை கிடையாது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணினா அந்த பேனல் வராது. போயிடுச்சு பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிக்கும். அடுத்தது இங்கே மொபைல் நம்பர், இங்கே ஆதார் கார்டு, இங்கே என்ன பேங்க் வேணுமோ அந்த பேங்க்கை வந்து நம்ம ஏரியாவுக்கு வரவங்களோட பேங்க் லிஸ்ட்டை மட்டும் நம்ம பேங்க் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏபிஎஸ் சர்வீஸ். நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் இப்போ நான் மேனுவலாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்கே போயிட்டு யூனிஃபைடு ஏஐபிஎஸ் செலக்ட் பண்ணி இங்கே கனெக்ட் கொடுக்குறோம், திருப்பி கனெக்ட் கொடுக்குறோம். இந்த வேலையை 2-3 டைம் கிளிக் பண்ணுற வேலையை அதுவே ஒரு டைம்ல கிளிக் ஆகிக்கும். இங்கே பாருங்க, எதுவுமே பண்ணல, மவுஸ் இங்கே தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம மொபைல் நம்பர் போட்டுக்கிறோம். அடுத்து ஆதார் கார்டு நம்பரு, இப்போ நான் ஒரு இந்தியன் பேங்க்ல சைன் பண்ணிட்டு மினி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அதே மொபைல் நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு பேங்க்ல செலக்ட் ஆகிக்கும். இதுல வந்து நம்ம பேலன்ஸ் என்கொயரி இல்லை மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்ட பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மினி ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இங்க வந்து சம்திங் ஏதாவது ஒன்று போடுவோம். அடுத்து இங்க ஒரு ஆதார் நம்பர் போட்ட பிறகு நம்ம மினி ஸ்டேட்மெண்ட் போட்டு செக் பண்ணிட்ட பிறகு திரும்பவும் நீங்க இங்க போனீங்கன்னா அந்த மொபைல் நம்பரும் ஆதார் கார்டு நம்பரும் போயிடும். நம்ம திருப்பி என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனு. இப்போ வந்து நம்ம இந்தியன் பேங்க் செலக்ட் பண்ணிட்டு மினி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா மினி ஸ்டேட்மெண்ட் கிளிக் ஆகிட்டு மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் அதுவும் என்டர் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேங்க்கும் செலக்ட் ஆகிக்கும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்கா கேப்சருக்கும் போயிடும். கேப்சர் கை வைக்கணும் பாருங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் ஆகிக்கும். அதே மாதிரியே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் என்னன்னாக்கா, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, என்ன பேங்க் கஸ்டமருக்கு வந்து அதுவே வாய்ஸ் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்க, நான் கேப்சர் கொடுக்குறேன், வரும் பாருங்க. சக்சஸ் இந்தியன் பேங்க் இருப்பு தொகை ரூபாய் 55,626 ரூபாய் 93 பாத்தீங்களா? இதே மாதிரியே உங்களுக்கு கேஷ் வித்ட்ராவலும் இருக்கு. நம்ம கஸ்டமருக்கு நம்ம இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கேட்கும். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கேஷ் வித்ட்ராலுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸட் பிரைஸ் கொடுத்துருக்கு. 500, 1000, 1500, 2000 இது போல 10,000 வரைக்கும். நம்ம ஏபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 தான் லிமிட்டு. நம்ம இங்க என்டர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா எங்க செக் பாக்ஸ்ல என்டர் ஆயிக்கும். ஒரு சிலர் ஓஏபி மட்டும் 1200 மட்டும் எடுத்து சொல்லுவாங்க, நம்ம மேனுவலா என்டர் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஷ் வித்ட்ரால் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேங்க் செலக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இதை வந்து அடுத்து வந்து கஸ்டமரை வந்து தம்ப்ளஸ் வைக்க சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்டு கேப்சர் கொடுக்க வேண்டியதான். கேப்சர் கொடுத்துட்டு அவங்களுக்கு வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டோட எவ்வளோ டெபிட் ஆயிருக்குன்னு சொல்லி வந்துடும். Transaction India Post Payment Bank ரூபாய்
5000 ரூபாய். இருப்பு தொகை ரூபாய் 1032 ரூபாய் 23 பைசா.